வேறு வேலைக்காக 50 கிலோமீட்டருக்கு அப்பால் போனால் கூட அவன் வனவாசியா தான் கருதணும் அப்படிங்கிறது அது இருக்குது. ஸோ இதையெல்லாம் முதலமைச்சர் எடுத்து சொன்னாங்களா, விளக்குனாங்களா, வெறும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் சொல்றதை வச்சு அது பிபிடிசி மட்டும் சொல்றதுன்னு தெரியல. அதனால அதுக்காக நான் தொடர்ந்து வந்து முயற்சி எடுக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை பார்த்து வந்து நான் சொல்லியிருக்கேன். அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் பேசுவது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய பேச்சு எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உடைய வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அறிவுத்திறன் யாரோடும் ஒப்பிட முடியாது. அவருடைய உயரத்திற்கு வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து இதுவரையிலும் யாரும் இல்லை. நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை 2-3 முறை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். அதில் எந்த தொனியில் எந்த நோக்கத்தில் அது சொல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியாது. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அம்பேத்கர் அது போன்ற ஒரு பெயரை பயன்படுத்துவது மூலமாக அவருடைய புகழுக்கு, அவருடைய அர்ப்பணிக்கு ஒரு களங்கம் ஏற்படும் என்று அவர் கருதினாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அது அவர் வந்து அதை பயன்படுத்தி இருக்க கூடாது என்பது வந்து என்னுடைய பொதுவான ஒப்பீனியன். இப்படி ஒரு விளக்கம் அளிக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்றம் உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து அவருடைய புகழுக்கு களங்கம் கூடியமாறு அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்க தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதுக்கு மேல ஆழமா சொல்றது அது முழுமையா கவனிச்சிருந்தா நான் வந்து அதை சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அப்பேரண்டா வெளிப்படையா பார்க்கிற போது அது வந்து அவருடைய புகழுக்கு ஒரு மதிப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது. இதை தவிர்த்திருக்க வேண்டும்ன்றது என்னுடைய பார்வை. சார் அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் சொன்னா உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, ஆனா கடவுள்னு சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு. அதான் சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் அதாவது அம்பேத்கருடைய உயரம் என்பது வேறு. அவருடைய உயரத்தை வந்து இன்னைக்கு வந்து கோடி இப்ப நாமெல்லாம் உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை பல நாடுகள், கனடா நாட்டினுடையது, அமெரிக்காவுடையது, இங்கிலாந்து நாட்டினுடையது, ஐரிஷ் நாட்டினுடையது, பல நாடுகளுடைய அரசியல் சாஸ்திரத்தை ஒப்பிட்டு அவருக்கு உடல்ல சரியில்லாத போதும் கூட எல்லாரும் கான்ஸ்டிடியூஷன் மெம்பர்ஸா இருந்தாங்க. ஆனா ஒருத்தரும் கூட முழுமையா அர்ப்பணிக்கல, எல்லாரும் ஒப்புக்கு இருந்தாங்க. ஆனா அந்த பொறுப்பை முழுமையாக தன்னை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு உன்னதமானவர். எனவே அவரை வந்து நீங்கள் வேறோடும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது. அவர் யாரோடும் ஒப்பிடுவதற்கு உண்டான கிடையாது. அவர் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயரமானவர். அவ்வளவுதான் சொல்ல முடியும். எதிர்கட்சியினர் போராட்டம் பண்றாங்க, பல்வேறு போராட்டங்கள் விசிக சார்பில், திமுக சார்பில். அதாவதுங்க இது வந்து என்னன்னா, அம்பேத்கரை வந்து என்ன சொன்னாங்க, அம்பேத்கர் வந்து அவரவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்காக அம்பேத்கர் பயன்படுத்துகிறார். சில பேர் தங்களை முன்னெடுப்பதற்காக அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க. சில அமைப்புகள் தங்களை முன்னெடுப்பதற்காக அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க. சில கட்சிகள் வந்து அதாவது எதுவுமே இல்லைன்னா ஆபத்துக்கு பயன்படுத்துறவங்க அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் வந்து அதே கண்டிக்கத்தக்க. எப்படி அம்பேத்கரை வேறு ஒப்பிடக்கூடாதோ அதே போல அம்பேத்கரையும் அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. கோடான கோடி மக்கள் இன்னைக்கும் வந்து சாதாரணமான, நீங்க பார்த்திருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி அது வந்து கடந்த பிப்ரவரி மாசத்துல ஏதோ ஒரு மத்திய பிரதேசத்துல வந்து பொதுக்கிடத்தை தண்ணி எடுத்ததுக்காக 5 பேர் அடிக்கக்கூடிய கொடுமை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நூற்றுக்கணக்கான கிராம கோயில்கள் நுழைய முடியல. உங்களுக்கு தெரியும் ரெட்டை பிரச்சனை எவ்வளவு இருந்தது தெரியும். அதே போல இளையராஜா என்ற ஒரு மிக பரவல உலக பிரசித்தி பெற்ற திரைப்பட இசை அவரே ஒப்பிட முடியாது. அவர்னால வந்து ஒரு கோயிலுக்குள்ள பக்கத்துல கடவுளுக்குள்ள போற நிலைமையில இருக்குது. இதுக்கெல்லாம் யாரும் போராடாது. இப்ப நான் மாஞ்சலி தேர்தல் தோட்டத்தை என் சொந்தக்காரங்க போராடுறேன். என்னுடைய உணர்வு நான் வந்து அந்த மக்கள் வந்து அந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து போராடுகிறோம். ஆனா அந்த கஷ்டம் அந்த மக்களுக்காக போராடுறதுக்கு ஒருத்தர் வரதில்லை.